நேர்மையாக பேசுகிறேன். என்னை பற்றி பல பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ வீடியோ ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ வீடியோ பற்றி இஷ்யூ ஆகி அது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அது என்னோடய ஃபோனில் இருந்து நான் திருத்த கொடுத்த கடையில் இருந்து தான் அந்த வீடியோ வெளிவந்திருக்கு. அது என்னோட தவறு தான். இதுக்காக நான் சக கலைஞர்களிடமும் மக்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நடந்த பிரச்சனை இவ்வளவும் தான். இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாரும் பெரிய பிரச்சனையாக புதுசாக கதை க்ரியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. காரணமே இல்லாமல் என்னோட சக நடிகை மிதுனாவை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்துருக்காங்க. அவங்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் காசு தந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பொய்யான ஒரு விஷயம். அப்படி நடிக்க வைக்கிறதுக்கு நானும் பெரிய நடிகையும் இல்லை, நடிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களும் பெரிய ஒரு நடிகையும் இல்லை. எனக்கும் எந்த விதமான போட்டியுமே இல்லை. ஒரு தனிப்பட்ட கலைஞனோட ஒரு நியூஸை ஷேர் பண்ண தெரியாது. நீங்கள் என்னை பற்றி தவறாக வெளிவந்த வீடியோவை ஷேர் பண்ணி விமர்சனம் பண்ணிவிட்டு உங்களோட டைமை தான் நீங்களே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவனும் ஒருத்தர் தனிப்பட்ட கோபத்தில் போட்ட நியூஸை நீங்கள் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் எல்லா கலைஞர்களுக்கு அவையோட பேர்களை சுட்டி காட்டி நீங்கள் போட்டு விமர்சனம் பண்ணிட்டு என்னோட தவறை சொல்கிறதுக்கு நான் என்னோடய லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன். என்னை பற்றி கேவலமாக எழுதி நீங்களே உங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கீங்க. இனி நீங்கள் எழுதுகிற எந்த ஒரு நியூஸுக்குமே நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் என்ன எழுதினாலும் நான் இதுக்கு இனிமேல் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை.